ஹாய் காய்ஸ், ஐம் நிவேதா. இந்த வீடியோவில் வந்துட்டு டேனியல் செல் அப்படின்ற டாப்பிக்கை வந்துட்டு ஃபன்னியாக பார்க்க போகிறோம். சரிங்களா? இதில் என்னென்னா டைனி வேர்ல்டு வேர் மெட்டல்ஸ் ஹேவ் பர்சனாலிட்டி. ஒரு சின்ன உலகத்தை பார்க்க போகிறோம். அதில் வந்துட்டு மெட்டல்ஸ்க்கெலாம் வந்து ஒரு பர்சனாலிட்டி இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஜிங்க் வந்துட்டு ஒரு ட்ராமா கிங் அப்படின்னே சொல்லலாம். எல்லா பொருளையும் வந்துட்டு லூஸ் பண்ணிகிட்டே இருக்கும், எல்லா பொருளையும் வந்துட்டு தொலைச்சிட்டே இருக்கும். ஓகேவா? காப்பர் வந்து ரொம்ப சில்லான, எப்போவுமே லேட் பேக் டியூட். அப்படின்னா ஓகே, என்ன நடந்தாலும் நடக்கட்டும், நம்ம ஜாலியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பர்சன் தான் வந்துட்டு காப்பர். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பார்ட்டி நடக்குது. அதில் வந்துட்டு ஜிங்க்கு, ஓகே, ட்ராமா கிங் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ எல்லாத்தையும் தொலைச்சிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னோம்ல. ஸோ அது வந்து எதை தொலைக்குது அப்படின்னா 2 எலக்ட்ரான்ஸை தொலைக்குது. ஓகே, ஸோ ஜிங்க்கு தான் வந்து ஆனோடு. ஓகே, ஸோ ஒரு பார்ட்டி நடக்குது. ஜிங்க்கு தான் வந்துட்டு ட்ராமா கிங்குன்னு தெரியும். அது எப்போவுமே எல்லாத்தையும் தொலைச்சிட்டே இருக்கும்னு தெரியும். ஸோ அது வந்து 2 எலக்ட்ரான்ஸை தொலைக்குது. ஆக்சுவலி என்ன ஆகுது அப்படின்னா அது ரொம்ப அன்ஸ்டேபிளாக ஃபீல் பண்ணுது. ஓகேவா? அதனால் 2 எலக்ட்ரான்ஸை வந்து லூஸ் பண்ணால் பெட்டராக ஃபீல் பண்ணுவோம் அப்படின்ன மாதிரி அது ஃபீல் பண்ணுது. அதனால் ஜிங்காக இருக்கிறது 2 எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் Zn 2+ ஆகிடும். லைக் நார்மலாகவே எலக்ட்ரான்ஸை வந்து லூஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா பாசிட்டிவ் ஆகிடும். எலக்ட்ரான்ஸ் நெகட்டிவ் சார்ஜ் என்ன, ஸோ லூஸ் பண்ணிடுச்சுன்னா பாசிட்டிவ் ஆகிடும். ஸோ Zn 2+ ஆகிடும். ஷெட்டிங் லைக் ஸ்னேக்ஸோட ஸ்கின் மாதிரி அது வந்து ஷெட் பண்ணிடுது. ஓகேவா? செகண்ட் என்ன அப்படின்னா இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து வி டோன்ட் வாண்ட் டு ஸ்டே வித் ஜிங்க், எங்களுக்கு வந்து ஜிங்க் கூட இருக்க பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு எலக்ட்ரான் ஹைவே, தட் இஸ் இந்த ஒயர் வழியாக, ஓகேவா, கேத்தோடுக்கு போகுது. ஜிங்க் வந்து ஆனோடில் இருக்குது. ஓகேவா? பார்ட்டியில் ஒரு இடம் தான் ஆனோடு, பார்ட்டியில் இன்னொரு இடம் தான் கேத்தோடு. ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாமே எங்களுக்கு ஜிங்க் கூட இருக்க பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு எலக்ட்ரான் ஹைவே வழியாக கேத்தோடுக்கு போகுது. ஒன்று கேத்தோட், ஹே ஐ குட் யூஸ் சம் கம்பெனி அப்படின்னு சொல்லுது. ஓகே, எலக்ட்ரான்ஸ் எல்லாம் வந்துடுச்சு, இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துடுச்சு, ஏன்னா அது வந்து ரொம்ப கூலான ஒரு காயில். ஸோ அதனால் ஐ குட் யூஸ் சம் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு Cu2+ இருக்கிறது. ஓகேவா? 2 எலக்ட்ரான்ஸ் சேர்த்துட்டு காப்பராக மாறுது. ஓகே, காப்பர் அயான்ஸ் இந்த சொல்யூஷன் ஹாப்பிலி கிராப் த எலக்ட்ரான்ஸ் அண்ட் செட்டில் டவுன் இன் சாலிட் காப்பர். சாலிட் காப்பராக மாறுதா? 2 எலக்ட்ரான்ஸை இந்த காப்பர் அயோன்ஸ் வந்து வாங்கிக்கிட்டு காப்பராக மாறிடுது. ஓகே, அதுக்கப்புறம் இது ரெண்டுத்துக்கும் இடையில வந்து சால்ட் பிரிட்ஜ் அப்படின்றது இருக்குது. ஓகே, இது தனி, ஒயர் அப்படின்றது தனி, இதுக்கு ரெண்டுத்துக்கும் இடையில சால்ட் பிரிட்ஜ் அப்படின்றது தனி. சால்ட் பிரிட்ஜ் தான் பீஸ் மேக்கர், கீப்பிங் திங்ஸ் பேலன்ஸ்ட். இட் லெட்ஸ் அயான்ஸ் மூவ் பிட்வீன் 2 sides டு கீப் த சார்ஜ் நியூட்ரல். இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ரெண்டுத்தையுமே நியூட்ரலாக வச்சுக்கிறதுக்கு அதுக்கு தேவையான சார்ஜ் வந்து கொடுத்து அனுப்போம். ஓகேவா? நெகட்டிவ் அயான்ஸ் கோ டு Zn ஜிங்க் சைடு. ஏன்னா இப்போ வந்து ஜிங்க் வந்து பாசிட்டிவ் சார்ஜாக இருக்குது. ஓகே, அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா நெகட்டிவான அயான்ஸ் எல்லாம் அதுக்கிட்ட கொடுத்து அனுப்போம். அப்போ தான் அது வந்துட்டு லைக் ஏற்கனவே அதுக்கு பாசிட்டிவ் அயான்ஸாக இருக்குது, நெகட்டிவ் அயான்ஸ் வரும்போது ரெண்டும் சேர்ந்து நியூட்ரலாக மாறும். ஓகேவா? பிகாஸ் இட் இஸ் கெட்டிங் பாசிட்டிவ் வித் ஆல் தோஸ் Zn 2+ அயான்ஸ். ஏன்னா அது வந்து ஏன் வந்து இந்த பீஸ் மேக்கர் வந்துட்டு பேசிக்காக இந்த பீஸ் மேக்கர் என்ன பண்ணணும்னு சொன்னேன், நியூட்ரலில் பண்ணணும்னு சொன்னேன். இது வந்து ஏற்கனவே லூஸ் பண்ணிகிட்ருக்கா, ஸ்டேபிளாக இல்லாமல். ஸோ அதனால் இதை வந்துட்டு நியூட்ரல் பண்ணுறதுக்காக நெகட்டிவ் அயான்ஸாக அனுப்புது. ஓகேவா? அண்ட் பாசிட்டிவ் அயான்ஸ் டு கோ டு காப்பர் சைடு. அதேமாதிரி பாசிட்டிவ் அயான்ஸை காப்பர் சைடுக்கு அனுப்புது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு டேனியல் செல் அப்படிங்கிறது இதுதான். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ஜிங்க் வந்து ஆனோடாக இருக்குது, காப்பர் வந்து கேத்தோடாக இருக்குது. ஜிங்க்கில் ஆக்சிடேஷன் நடக்குது. ஆக்சிடேஷன் ஆனது லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், அதாவது எலக்ட்ரான்ஸ் வந்து இதை விட்டு போகுதுன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து வயர் வழியாக இதுக்கு போகுது. ஸோ கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து ரிடக்ஷன். ஸோ ரிடக்ஷன் நடக்குது இங்கே. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் இது வந்து ஒரு சொல்யூஷனில் இருக்கும், ஜிங்க் சல்ஃபேட் அப்படின்ற சொல்யூஷன். இது வந்துட்டு காப்பர் சல்ஃபேட் அப்படின்ற சொல்யூஷனில் இருக்கும். ஓகேவா? ஸோ பேசிக்காக வந்துட்டு ஸோ இப்போ இது வந்து அயான்ஸாக இருக்கும் இல்லையா? Cu2+ + SO4 2- அப்படின்னு சொல்லிட்டு அந்த Cu2+ தான் அந்த எலக்ட்ரான்ஸோடு சேர்ந்து காப்பராக டெபாசிட் ஆகும். ஓகேவா? காப்பராக டெபாசிட் ஆகும். ஸோ அந்த விஷயம் நடக்குது. சால்ட் பிரிட்ஜ் வந்து என்ன பண்ணுதுன்னா Cl- ஜிங்க் ஆஃப் செல் டு பேலன்ஸ் பாசிட்டிவ் அயான்ஸ் Zn 2+ அயான்ஸ். அதாவது சால்ட் பிரிட்ஜ் அப்படின்றது வந்து இட் இஸ் மேடப் ஆஃப் சால்ட். ஓகேவா? KCl அப்படின்ற சால்ட்டால் மேடாக இருக்குது. வேறு டைப் ஆஃப் சால்ட் கூட இருக்கலாம். KCl அப்படின்னா K+Cl- அப்படின்னு எடுத்துக்கலாம். கரெக்டாக? இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம Zn 2+ ஃபார்ம் ஆகுதுன்னு சொன்னோமா, அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த Cl- அனுப்போம்.
சால்ட் பிரிட்ஜ் என்ன பண்ணுது, Cl மைனஸ் அயான்ஸை ஜிங்க் ஹாஃப் செல்லுக்கு அனுப்புது டு பேலன்ஸ் பாசிட்டிவ் Z+2. அதாவது இது ஒரு ஹாஃப் செல், இது ஒரு ஹாஃப் செல், ஓகேவா. ஸோ இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக அந்த சால்ட் பிரிட்ஜ் வந்து என்ன பண்ணுது, Cl மைனஸ் அயான்ஸை அனுப்புது. அதே மாதிரி K ப்ளஸ் காப்பர் ஆஃப் செல் டு பேலன்ஸ் அ டிக்ரீசிங் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Cu2+. அதே இப்போ வந்துட்டு Cu2+ என்ன பண்ணுது, Cu2+ அந்த எலக்ட்ரான்ஸை சேர்ந்து காப்பராக மாறிடுது, Cu2+ அந்த எலக்ட்ரான்ஸை சேர்ந்து காப்பராக மாறிடுது. அப்போ வந்து எனக்கு பாசிட்டிவ் அயான்ஸ் கம்மியாகுதுல்ல, பாசிட்டிவ் அயான்ஸ் கம்மியாகக்கூடாதுன்றதுக்காக இந்த K+ இங்கே அனுப்பும். K+ எங்கே அனுப்புது, காப்பர் ஹாஃப் செல்க்கு டு பேலன்ஸ் a decreasing concentration of Cu2+ ions. Let's keep the party balanced. All the drama creates a flow of electrons which we harness as electricity 1.1 volt. ஸோ டேனியல் செல்லேருந்து நமக்கு கிடைக்கிற எலக்ட்ரிசிட்டி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.1 வோல்ட். இந்த மாதிரி நிறைய ட்ராமா நடந்து கடைசியில் நமக்கு ஃபைனலாக அந்த பார்ட்டியோட முடிவில் நமக்கு கிடைக்கிறது என்னது, 1.1 வோல்ட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஒவ்வொரு கமெண்ட்டுமே எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.